ஹாய், நான் யாசி பேசுகிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இப்போ ஒரு விவாதம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. என்னென்னா, இந்த நடிகர் சங்க கட்டடத்துக்கு வந்து கேப்டன் விஜயகாந்த் பேரை வந்து வைக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. அதில் இந்த பூச்சி முருகன் அப்படிங்கிற ஆள் என்ன சொல்கிறாரு, பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்கும்போது, ஆல்ரெடி பேர் இருக்குது, நடிகர் சங்கத்துக்கு பேர் இருக்குது, உள்ளுக்குள்ளே ஒரு 3 தனி அப்பார்ட்மெண்ட் இருக்குது, ரூம் மாதிரி இருக்குது, அதுக்கு வேணால் நாங்கள் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டா நாய்ங்களா, கொஞ்சமாச்சும் நன்றி விசுவாசம்னு ஒன்று இருக்கா? இன்னைக்கு அந்த மனுஷன் இல்லைன்னா நடிகர் சங்கமே கிடையாது. இன்னைக்கு நீங்களாம் இப்படி மேடை போட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழலே இருந்திருக்காது. அவ்வளவு கடனையும் அடைச்சி என்ன பேங்க்ல இருப்பு நிதி வச்சுட்டு போனவர் கேப்டன் அவர்கள். அவர் பேரை வைக்கிறதுக்கு ஏன்டா இவ்வளவு யோசனை உங்களுக்கெல்லாம்? என்ன நடிக்கிறீங்களா எல்லாருமே? இன்னைக்கு அந்த மனுஷன் இல்லைன்னா இன்னைக்கு இந்த நடிகர் சங்கங்கிறதே ஒண்ணு மக்களுக்கு தெரியவே வந்திருக்காது. நடிகர் சங்கம் இருக்குதுங்கிறதே மக்களுக்கும் தெரிய வந்திருக்காது, அங்கே உள்ள நடிகர் உங்களுக்குமே தெரிய வந்திருக்காது. அப்படி அந்த சங்கத்தை எடுத்து ஒரு திறம்பட செயல்பட்டு இன்னைக்கு நடிகர் சங்கம், அதுக்குன்னு ஒரு தேர்தல், அதுக்குன்னு ஒரு தலைவர், நீங்கெல்லாம் அந்த பதவிக்கு ஆசைப்பட்டு நிக்கிறீங்கல்ல. இன்னைக்கு நாசரா இருக்கட்டும், அப்புறம் விசாலா இருக்கட்டும், கார்த்தியா இருக்கட்டும், இந்த பூச்சி முருகனா இருக்கட்டும், நீங்கெல்லாம் அந்த பதவிக்கு இன்னைக்கு நாக்க தொங்க போட்டு நிக்கிறீங்கல்ல. இன்னைக்கு அந்த கட்டமைப்பை உருவாக்குனதே கேப்டன் தான். என்ன நன்றி கெட்டு போய் நீங்க ஆலோசனை பண்ணி தான் வைக்கணும்னா அப்படி ஒன்னும் பேர் வைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கடா நாய்ங்களா. அந்த மனுஷன் அவ்வளவு போராடி ஜென்யூனா ராஜினாமா பண்ணிட்டு போனார். ஜென்யூனா அவர் இருக்கிற வரையிலும் ஜென்யூனா ராஜினாமா பண்ணிட்டு போனாரு. அத்தனை நடிகர்களையும் ஒன்று சேர்த்து ரஜினி, கமல் முதற்கொண்டு அன்னைக்குள்ள சொன்ன ரஜினி கமல்லாம் எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் வந்து கலந்துக்க மாட்டாங்க. அவங்க வீட்டுல போய் உட்கார்ந்து நீங்க வந்தாதான் நான் வந்து இந்த இடத்த விட்டு எழுந்தி போவேன் அப்படின்னு சொல்லி ரஜினி கமல்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கி ரஜினி கமலையும் சேர்த்து கூட்டிட்டு போய் அங்க அவ்வளவு பெரிய மலேசியா, துபாயில அவ்வளவு பெரிய ஷோ நடத்தி அந்த நடிகர் சங்க கடனை வந்து அடைச்சாங்க. அங்கேயும் ஒரு புரோக்கர் நாய் என்ன பண்ணா, அந்த பணத்தை கொடுக்காம ஏமாத்தினான். அதையும் ஒரு ஹோட்டல்ல வச்சு அப்படியே தூக்கி பிடிச்சி நிறுத்தி அவன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு, அப்படியெல்லாம் ஒரு ரியல் ஹீரோ தான் கேப்டன். நீங்க எல்லாம் ரியல் ஹீரோ, சரியா? இன்னைக்கு இந்த நடிகர் சங்கத்துக்காக பாடுபட்ட ஒரே நடிகர்னா கேப்டன் மட்டும்தான். கேப்டன் காலத்தில் உள்ள நடிகர்கள் மட்டும்தான். அவர் பேரை வைக்கிறதுக்கு நீங்க ஆலோசனை பண்ணணுமா? திருட்டு பயலோலா, என்னடா உங்களுக்கு என்னடா அருகதை இருக்கு? அங்க உட்காந்து பேசுறதுக்கு என்னடா அருகதை இருக்கு? கேப்டன் பேர் தான் அதுக்கு வைக்கணும். அது மட்டும்தான் அந்த நடிகர் சங்கத்துக்கு கொடுக்குற மரியாதையா இருக்கும். நீ கேப்டனுக்கு கொடுக்குறியோ இல்லையோ, அந்த நடிகர் சங்கத்துக்கு கொடுக்குற மரியாதை கேப்டன் பேர் இருந்தால் மட்டும்தான் அந்த நடிகர் சங்கமா கம்பீரமா நிற்கும். மக்களும் ஏத்துக்குவாங்க. என்ன நீங்க பண்ற அரசியலுக்கெல்லாம் மக்களுக்கு நல்லா தெரியும். நீங்க பண்ற அரசியலுக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. நன்றி கேட்டாங்க, நன்றி கேட்டாங்க. பாய்.